திமுக தோல்வி குறித்து பேசிய போஸ் வெங்கட் தங்களது கட்சி தோல்வியை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவும் அன்பும் பெற்ற தலைவர் மு.க. ஸ்டாலின், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரது தலைமையிலான ஆட்சியில் இருந்த சிலரின் செயல்பாடுகள் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். மேலும் சிலர் அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம். சில இடங்களில் திமுக நிர்வாகிகள் மற்றவர்களை மதிக்காமல் திமிராக நடந்து கொண்டதாகவும் சொல்றாங்க. அதுவும் இருக்கலாம். அதற்கான பரிசுதான் இந்த தோல்வி. அதை திமுக காரன் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அரசியலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்று கூறிய போஸ் வெங்கட், இந்த தேர்தல் முடிவு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். தோல்வியை மறுப்பதற்கு பதிலாக அதற்கான காரணங்களை ஆராய்ந்து சரி செய்வதுதான் முக்கியம். இந்த தோல்வியை திமுகவினர் ஏற்றுக்கொண்டு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். விஜயை விமர்சித்த ஒருவரே தற்போது மக்களின் தீர்ப்பை மதித்து பேசுவது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக என் வீட்டிலேயே என்னை கலாய்த்தார்கள் என்ற அவரது நகைச்சுவையான ஒப்புதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதே நேரத்தில் திமுக தோல்விக்கான காரணங்களை வெளிப்படையாக பேசியிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. போஸ் வெங்கட்டின் இந்த பேட்டி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்த விதத்தை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. குறிப்பாக ஜென்சி தலைமுறையினரின் மனநிலையை அவர் சரியாக புரிந்து கொண்டார். சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை பயன்படுத்தி இளைஞர்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டார் என்று தெரிவித்துள்ளார். விஜயின் அணுகுமுறையை பற்றி பேசிய அவர், அதையே திமுக காப்பி செய்ய முயற்சிப்பது சரியான வழி அல்ல என்ற கருத்தையும் முன்வைத்தார். விஜய் எப்படி செய்தாரோ அதையே நாமும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. திமுகவுக்கு அதன் சொந்த வரலாறு இருக்கிறது, அதன் கொள்கைகள் இருக்கின்றன. அந்த சிந்தனைகளையும் சமூக நீதி கருத்துக்களையும் தான் இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். இளைஞர்களை கவர்வதற்காக சில அரசியல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது குறித்து பேசும்போது போஸ் வெங்கட் நேரடியாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஜென்சியை கூட்டிட்டு வரணும் என்பதற்காக அவர்கள் விரும்பும் சினிமா பாடல்களை மேடையில் ஒலிக்க வைப்பது மட்டும் அரசியல் ஆகாது. அது ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரமும் இல்லை. இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்றால் அவர்களிடம் பிரச்சனைகளை பேச வேண்டும். அவர்களின் எதிர்காலங்கள் குறித்து திட்டங்களை சொல்ல வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அப்படியே ஏதாவது செய்திருந்தாலும் அதை காதும் வைத்தது போல அமைதியாக செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை பெரிதாக விளம்பரப்படுத்தியதால் இப்போது எல்லோரும் கிண்டல் செய்யும் நிலை உருவாகிவிட்டது. இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அளித்த மற்றொரு பேட்டியில் திமுக தோல்விக்கான காரணங்கள் குறித்து பேசிய போஸ் வெங்கட், மக்கள் மத்தியில் மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் அன்பு இருக்கிறது. ஆனால் சில நிர்வாகிகள் செயல்பாடுகள், அதிகார துஷ்பிரயோகம் குறித்த குற்றச்சாட்டுகள், ஆணவமான அணுகுமுறைகள் போன்றவை மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கி இருக்கலாம் என்று கூறியிருந்தார். அந்த தோல்வியை திமுகவினர் நேர்மையாக ஏற்றுக்கொண்டு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார்.